ஜூபிட்டர் நம்ம வியாழன் அண்ணன் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய குட்டி குட்டி கற்களை தன்னுடைய நிலவாகவும் அதே மாதிரி தன்னை சுற்றி வரக்கூடிய விண்கற்களாகவும் மாற்றி வச்சிருக்காரு. அவருடைய சுற்றுப்பாதையிலே எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் அணிவகுப்பு போகிற மாதிரி ட்ரோஜன் விண்கற்கள் சுற்றிட்டு இருக்கேன். இதையுமே தாண்டி ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கைப்பர் பெல்ட்டில் இருந்தும் சில விண்கற்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து பூமி பக்கமாக திருப்பி விட்டுருக்காரு. சூரிய குடும்பத்தோட ஷார்ட் டேர்ம் காமெட்ஸாக மாற்றிருக்காரு வால்வின் மீன்களா. அதுலேயுமே முக்கியமான ஒரு கல் அடிக்கடி மிக பெருசாக வெடிச்சு சதுர்தான். இதுக்கு என்ன காரணம் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் மண்டி பிச்சுட்டு இருக்காங்க. அதனால் பூமிக்கு ஏதாவது ஆபத்து வருமா? திஸ் இஸ் அன்சைன்ட் வெடிச்சு சிதறும் விண்கல். புளூட்டோ குறுங்கிரகம் இருக்கக்கூடிய கைப்பர் பெல்ட்டில் ஏகப்பட்ட ஐசி பாடிஸ் இருக்கும். அதாவது ஐஸால் உருவாக்கப்பட்ட விண்கற்கள் அதிக அளவு இந்த இடத்த சுற்றி வளம் வந்துட்டு இருக்கேன். இந்த கற்கள் நம்ம சூரியன் நோக்கி விழும்போது அது ஒரு வித்தியாசமான வாலை ஃபார்ம் பண்ணும். இந்த வாலை நம்ம பூமியில இருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியுங்க. இதை தான் காமெட்ஸ்ன்னு சொல்லுவோம், வால்வின் மீன். பட் அதுவே ஜூபிட்டருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும், விண்கற்கள். இதில் ஐசி பார்ட்டிகல்ஸ் கம்மியாக இருக்கும். இதுலேருந்து பெருசாக வால் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ராக்கி எக்ஸ்டீரியர் வச்சுருக்கோம், அதாவது வெளிப்பக்கம் கல்லால் அடுக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால இதை நம்ம விண்கற்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த விண்கற்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கும் காமெட்ஸுக்கும் பொதுவான டிஃப்ரென்ஸ் இருக்க அந்த சமயத்தில் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பொருட்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஜூபிட்டர் அண்ட் நெப்டியூன் இதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேஸ் ஜெயின்ஸோட கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி விண்கற்கள் ஐசி பாடிஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கேன். அதாவது வெளிப்பக்கம் ஐஸாக இருக்க அந்த சமயத்தில் இதிலிருந்து வால் உருவாகும். ஆனால் உள்பக்கம் அது ஒரு விண்கல் தான். ஐசி அண்ட் ராக்கி டெக்ஸ்சரும் இருக்குது. ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லி மாற்றி மாற்றி வித்தியாசத்தை காத்தக்கூடிய இந்த பொருட்களை சென்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்ட்ராய்டுக்கும் காமெட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பொருள். சென்டார் கிரேக்க மித்தாலஜியில் எடுத்து பார்த்தீங்கன்னா குதிரையும் மனிதனும் கலந்த ஒரு கலவையில் இருப்பார்ல, அதனால இந்த பொருட்களை சென்டார் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா சென்டார்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ பார்க்க விண்கல் போல இருந்தாலும் இதுக்குள்ளேயுமே ஒரு விதமான காமெட் ஸ்ட்ரக்சர் இருக்குதான் செய்யுது. இந்த மாதிரி அமைஞ்சிருக்க அந்த சென்டார்ஸ் ஜூபிட்டரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது அதை ஜூபிட்டர் காமெட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் காமெட்ஸ், அதாவது 20 வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர மாதிரி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காமெட்ஸ் ஜூபிட்டரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். பட் இதுவே கைப்பர் பெல்ட்டிலேருந்து வரக்கூடிய அந்த காமெட்ஸ் 20லேருந்து 200 வருஷங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர மாதிரி அமைஞ்சிருக்கும். லைக் ஹாலிஸ் காமெட், இதை ஹாலி காமெட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்துக்குள்ளே உருவாக்கக்கூடிய 2 வித்தியாசமான காமெட் ஃபேமிலியில் நம்ம ஜூபிட்டர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சென்டார்ஸை தன்னுடைய காமெட்டாக மாற்றிட்டு இருப்பாரு. அதில் முக்கியமான ஒரு காமெட்டை 1927 ஜெர்மன் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களாக இருந்த அர்னால்ட் ஸ்வார்ஸ்நெகர் அண்ட் ஆர்னோ வாக்மேன் அப்படிங்கிற 2 பேர் கண்டுபிடிக்கிறாங்க. சென்டார் 29P, ஷார்ட்டா 29Pன்னு சொல்லலாம். வழக்கமாக இந்த காமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது அதோடைய மேல் ஐஸ் உருகி அதன் வழியாக தான் ஒரு பெரிய வாலுங்கிறத ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்டார் 29P சூரியனுக்கு பக்கத்திலே வராமல் அதிக அளவு இந்த வாலட்டைல் ஐஸை வெளிப்படுத்துது. ஒரு விதமான வாலையும் அடிக்கடி வெடிச்சு செதறக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனையுமே இது தென்படுத்துது. அதாவது சம்டைம் இதை நீங்கள் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு இது வெடிச்சு செதறி உள்ள இருக்க ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி 100 மடங்கு பிரகாசமாக நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன் இது அடிக்கடி வெடிக்குது? ஐ மீன் ஒரு மாத கேப்புக்குள்ளேயே 4லேருந்து 5 முறை வெடிக்குதான். எதனால் இது வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கா? இது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த சென்டார் 29P பற்றின நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வருது. இது ஒரு குட்டி விண்கலே கிடையாது. இதோடைய சைஸ் 60 கிலோமீட்டர். அதாவது நம்ம பூமியில் ஒரு 10 கிலோமீட்டர் விண்கல் வந்து விழுது தான் மொத்த டைனோசருமே அஞ்ச கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இது 60 கிலோமீட்டர். டைனோசர்ஸை அழிச்ச அந்த கல்லை விட 6 மடங்கு பெருசு. இது நம்ம வியாழன் அண்ணன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த ஆர்பிட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அரௌண்ட் 6 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அண்ட் இது நம்ம சூரியனை சுற்றி வர கிட்டத்தட்ட 14.5 வருடங்கள் எடுத்துக்குமா. இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக இந்த மாதிரி வரக்கூடிய ஆர்பிட்ஸோட அந்த எசென்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்பவே நீளமாக இருக்கும். லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் காமெட்ஸ் எல்லாமே ரொம்பவே நீளமாக டில்ட் ஆகியிருக்கும். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் சூரியனுக்கு பக்கத்தில் வந்துட்டு போகும். ஆனால் இந்த காமெட் ஒரு பெர்ஃபெக்டான சர்க்கிள் வடிவத்தை எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஜூபிட்டரோட ஆர்பிட்டே ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லலாம். மற்ற நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த காமெட்ஸ் மாதிரி இது சூரியனுக்கு பக்கத்தில் வராத அந்த சமயத்தில் கூட அதிக வாலட்டைலாக அதிக ஆக்டிவாக இருக்குது. அதுதான் என்ன காரணம்னு இது வரைக்கும் புரியல. அடிக்கடி இதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருள் வெடிச்சு வெளில செதுறிக்கிட்டே இருக்குது. அந்த ப்ரெஷர் எப்படி பில்ட் ஆகுதுன்னு சொல்லி தங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு நாசா அண்ட் அதர் ரிசர்ச் சென்டர்ஸ் ஆராய ஆரம்பித்தாங்க. அதில் தான் இதுக்குள்ளேருந்து கார்பன் மோனாக்சைடு வெளில வரதை நோட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் போல் அடைக்கப்பட்ட அந்த ப்ரெஷர் கார்பன் மோனாக்சைடாக வெளியில் வரது தான் பாசிபிளி இந்த வெடிப்புக்கு காரணமாக இருக்கும் சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதோடைய மேற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஐஸ் கண்டென்ட்டும் இருக்குது. இது சூரிய வெளிச்சத்துக்கு உள்ளேயே உருகி ஒரு விதமான ப்ரெஷரை பில்ட் பண்ணி விண்கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எரிமலை போல வெடிச்சு செதறதா நோட் பண்ணுறாங்க. ஐ மீன் எரிமலைனா நெருப்பு குழம்பு கிடையாது, இது ஐஸால் வெடிக்குது. கிரையோ வால்கனோன்னு சொல்லுவாங்க.
சூரியனோட அந்த வெப்பமும் வெளிச்சமும் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். பட் இந்த ப்ரெஷர் எப்படி டக்கு டக்குன்னு பில்ட் ஆகுது? ஐ மீன் ஒரே மாசத்துல 4-5 தடவை தொடர்ந்து வெடிக்குதுன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஏன் இவ்வளோ சீக்கிரமா பில்ட் ஆகுதுன்னு சொல்லி அதை முழுசா ஆராய்ச்சி பார்க்கறதுக்காக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை இந்த விண்கல் பக்கம் திருப்புறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். நம்ம நோட் பண்ண மாதிரியே இதுக்குள்ளது கார்பன் மோனாக்சைடு ஜெட் ஸ்ட்ரீம்ங்கிறது ஒரு பக்கம் இல்லைங்க, 4 பக்கம் வருது. பூமியை பார்த்தபடியே ஒரு ஸ்ட்ரீமும் அந்த கல்லுக்கு கீழ்ப்பக்கமாகவும் கல்லுக்கு மேலே 2 ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராவாக வருது. இதில் கார்பன் டை ஆக்சைடோட அந்த சிக்னேச்சருமே இருக்கதான் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடு மட்டும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சுவலாக இந்த ஒரு கல்லுக்குள்ளேருந்து வெளில வருது. எப்படின்னு தான் தெரியல. இதுக்கு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷனாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது, இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு தனி கல்லாக இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் பாசிபிளி பிளானடெசிமல்ஸ் எப்படி ஒன்று ஃபியூஸ் ஆகி ஒரு கிரகத்தை உருவாக்குதோ அதுக்கேற்ற போலவே இந்த கல்லும் 2 வித்தியாசமான விண்கற்களோட மேர்ஜ் ஆகியிருக்கலாம். அதை சுற்றி இருக்கக்கூடிய 2 கற்கள் ஒன்றா மேர்ஜ் ஆகி 2 வித்தியாசமான காம்போசிஷனை இது உருவாக்கியிருக்கலாம் சொல்லி என்றாங்க. ஸோ ஒரு காம்போசிஷன் கல் வந்து கார்பன் மோனாக்சைடையும், இன்னொரு பக்கம் அந்த கல் ஒட்டி இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடையுமே வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஏன்? அதுதானே கேள்வி. 2 கல் ஒட்டி இருக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் ஏன் வெளியில் வருது? தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா இது ஆக்சுவலாக ஒரு இன்டர்வல் கேப்பில் வந்து நடக்குது. ஸோ வழக்கமாக 30 to 90 நாட்கள் கேப்புக்குள்ளே குட்டி குட்டி மைக்ரோ பர்ஸ்ட்னு சொல்லப்படுற இந்த வெடிப்புகள் உள்ளே இருக்க அந்த கேஸை வெளிப்படுத்துது. அதே மாதிரி 60 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் இந்த கல்லுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வெடிப்புக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினச்சது போலவே ஒரு சின்ன மைக்ரோ பர்ஸ்ட்டுங்கிறது அவங்க எதிர்பார்த்த அன்னைக்கே நடந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ப்ரெஷர் உள்ள டக்குன்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி உள்ள நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ வாலட்டைல் கேஸஸோ இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுது, பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் ஆப்வியஸாக அது மேல்புறம் ஐஸால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால சூரிய வெளிச்சம் அந்த ஐஸுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டரை ஹீட் பண்ணியோ இல்லை உள்ள இருக்க கேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியோ இந்த ப்ரெஷரை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். வாலட்டைல் கேஸஸ் பாசிபிளி இந்த ஐஸ் சர்ஃபேஸ் கீழே இருக்கலாம் சொல்லி எண்ணப்படுது. தின் ஐஸ் கிரஸ்ட் இருக்க அந்த காரணத்தினால கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாகவே லோ டெம்பரேச்சரில் சப்ளிமேட் ஆகிடும், ட்ரை ஐஸ் போல. அது சூரிய வெளிச்சத்துக்கும் வெப்பத்துக்கும் டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகி ப்ரெஷரை பில்ட் பண்ணி உள்ளது தெரியாத நான் சமயத்தில் பட்டுன்னு வெடிச்சு வெளில வந்திருக்கலாம். ஏன்னா கல்லுக்குள்ளே கோருங்கிறது ஆக்டிவாக இல்லை. கண்டிப்பாக அந்த ஹீட்டுங்கிறத சூரிய வெளிச்சம் மூலியமாக தான் பாசிபிளி இந்த கல் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஆல்சோ இந்த கல்லோட சர்ஃபேஸ் கிராவிட்டிங்கிறது செம்ம வீக்காக தான் இருக்கணும். ப்ரெஷர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனாக அது அமைஞ்சிருக்கணும். ஜூபிட்டரோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் கூட அந்த கேஸ் வெளில வரதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஜூபிட்டர் அந்த அளவுக்கு நிறை அதிகமானது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயோ மூன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ஆக்டிவான நிலவு அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கு. ஏன்னா வியாழனோட அந்த கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த நிலவோட மேற்பரப்பை பிச்சு பிடுங்கிட்டு இருக்கு. யூரோப்பாவோட ஐஸ் ஸ்ட்ரக்சரையுமே அது இழுத்து ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஜூபிட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் கூட பாசிபிளி இந்த கல்லோட அந்த வாலட்டிலிட்டிக்கு காரணமாக இருக்கலாம் சொல்லி எண்ணப்படுது. இல்லைனா இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து கூட இது மேலே ஆக்ட் ஆகலாம். எப்படி பார்த்தாலும் இப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி விண்கலையோ வால் விண்மீன் காமெட்டியோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு வித்தியாசமான சென்டாராக தான் இருக்கு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி வரக்கூடிய எந்த ஒரு சென்டாரும் வெளிப்படுத்தலை. அது இந்த விண்கல்லாம் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க காட்டுது. அண்ட் இந்த மாதிரி அதிக வெடிப்பு திடீர்னு நடக்கிற அந்த சமயத்தில் இதோடைய சுற்றுப்பாதையிலுமே நிறைய மாற்றங்கள்ங்கிறது ஏற்படுது. காலப்போக்கில் இந்த சுற்றுப்பாதை கம்ப்ளீட்டாக மாற்றப்படலாம். ஒன்று பாசிபிளி இந்த கல் ஜூபிட்டர் அண்ட் சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக இருக்க அந்த சுற்றுப்பாதை நீள்வட்டமாக மாற்றப்படும். அப்படி இல்லைனா ஜூபிட்டரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அது மேபி இந்த சூரிய குடும்பத்தை விட்டு வெளியில் தூக்கி எரிப்படவும் செய்யலாம் சொல்லி எண்ணப்படுது. சில ரேர் ஆப்ஷனில் இந்த சென்டார் பூமி பக்கம் கூட திருப்பி விடப்படலாம். அதுக்கான அந்த சான்சஸ் 0ன்னு சொல்லலை, தேர்ஸ் அ சான்ஸ். பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வியாழனை தனக்குள்ளேயே அந்த கல்லாம் வாங்கி போட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இதே மாதிரி தான் காமன் ஷூ மேக்கரை பாட்டாக உடைச்சு வியாழன் தனக்குள்ளேயே வாங்கிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சுற்றுப்பாதையும் ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்க அந்த காரணத்தினால எதிர்காலத்தில் இந்த சென்டார் 29P நீங்கள் வானத்தில் பார்க்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். வியாழன் பாசிபிளி தனக்குள்ளேயே வாங்கி போட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போவுமே வியாழன் நம்மளை பாதுகாக்கிற வேலையை தாங்க பண்ணுவார். பயப்படாதீங்க. திஸ் இஸ் அன்சைன்ட். Signing off.